நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு. சரியா? அரசியலமைப்புல பாரு கவனி. அரசியலமைப்பு சரியா? பார்ட் 3. இதுல நமக்கு அடிப்படை உரிமை பாத்தீங்கன்னா விதி வந்து ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. சரியா? 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்குது. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 14ல தான் கேட்டுருப்பாங்க. சில பேருக்கு 12 என்பது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. சரியா? இப்ப அடிப்படை உரிமைக்கு முன்னாடி அதுக்கான வரலாறு நம்ம பார்க்கணும். வரலாறு எப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இங்கிலாந்துல. சரிங்களா? இங்கிலாந்துல முதலாம் ஜான், அதாவது அவர்தான் மன்னரா இருந்தாரு. அந்த மன்னர் தான் என்ன பண்ணாருன்னா மக்களுக்கான உரிமைகள் பற்றிய ஒரு சாசனத்தை வெளியிட்டாரு. அதுதான் என்ன சொல்றாங்க, மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டாங்க. அந்த பிரகடனத்துடைய சாதனத்துல நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்ல இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அந்த தீர்மானம் எப்ப நிறைவேற்றப்பட்டது பாத்தீங்கன்னா 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டுல யார் பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய தலைமையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு என்ன பண்ணாங்க, தீர்மானம் நிறைவேற்றினாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அது தெரியுங்களா? 1950ல வந்துச்சு. அப்ப வரும்போது என்ன இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடிப்படை உரிமை மொத்தம் வந்து 7 இருந்துச்சு. சரிங்களா? துவக்கத்துல வந்து 7 இருந்துச்சு. இப்ப 6 இருக்கிறது. சரிங்களா? இப்ப இத திருத்திருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் எப்ப திருத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951ல திருத்திருப்பாங்க. என்ன திருத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த 15 சப்கிளாஸ் 4, 16 சப்கிளாஸ் 4. சரிங்களா? முதல்ல திருத்தம் இந்த ஏன்னா ஒரு வரிசையா பார்த்தலாம். அதுக்கடுத்து ஒண்ணு நம்ம போயிடலாம். சரிங்களா? இப்ப 1951ல திருத்திடுறாங்க. இதை கொண்டு வந்துடுறாங்க. 2 சப்கிளாஸ் கொண்டு வந்துடுறாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க நான் சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1971ல 24வது சட்ட திருத்தம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இது கதை இருக்கிறது. நம்ம பெருபாதி யூனியன் வாழ்க்கை தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதோடைய தொடர்ச்சி தான் இது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெருபாதி யூனியன் வாழ்க்கை, கேசவந்த பாரதி, கோலக்நாத் வாழ்க்கை இதெல்லாம் தொடர்ச்சியா தான் நம்ம பண்ணுவோம். பாத்தீங்கன்னா 1978ல 44வது சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுல 19 சப்கிளாஸ் 1 எஃப், மொத்தம் 19ல பாத்தீங்கன்னா ஜி வரைக்கும் இருக்கும். அதுல 1 எஃப், 31வது அதாவது சொத்துரிமை 300A அதுல சாதாரண உரிமையை என்ன பண்றாங்க, மாத்திடுறாங்க. என்ன பண்றாங்க, சாதாரண உரிமையா மாத்திடுறாங்க. சரியா? 307. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால், அதாவது மக்களுக்கு அடிப்படையா கிடைக்கக்கூடிய உரிமைகள் மீறப்பட்டால் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 படி என்ன பண்ணுவோம், ஆணையம் பிறப்பிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா 226 படி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நீதி பேரங்களை பிறப்பிப்பாங்க. சாதாரண உரிமை மீறப்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆணையம் பிறப்பிப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட அதிக அதிகாரம் படுத்தி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தான். சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் தூண்டல் போன்றதுன்னு சொன்னது யாரு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா அது அரசியலமைப்பின் தூண்டல் என்றால் அது வந்து என்ன, அடிப்படை உரிமை தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிபதி கஜேந்திர கல்பி தான் சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா மக்களாட்சி முறை, வாழ்க்கை, அஸ்திவாரம், ஆதார சுருதி. அதாவது இந்த அடிப்படை உரிமை பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்புடைய மக்களாட்சி முறையையும் வாழ்க்கையையும், அதாவது மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அதாவது அதோடைய அஸ்திவாரமா இருக்கிறது, ஆதார சுருதியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடிப்படை உரிமைகள் இல்லைன்னா ஒரு அரசு வந்து எப்படி பண்ணலாம், ஒரு சர்வதிகார போல நடந்துக்கலாம். அப்ப அந்த அரசை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன வருது பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். இப்ப அடிப்படை உரிமைகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படை உரிமைகள் என்னன்னா, அடிப்படை உரிமைகளும் மனித உரிமைகளும் வித்தியாசம் இருக்குது. அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு அந்த அரசு வழங்கக்கூடிய அதிகபட்ச சுதந்திரம் அல்லது உரிமைதான். சரிங்களா? இப்ப நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் அமெரிக்காவில நான் போய் இருக்கிறேன் அப்படின்னா அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப சவுதி அரேபியா அரபு கண்ட்ரிலாம் போனா மொட்டடிக்காங்க, அது பண்றாங்க, பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா
அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு மட்டும் தான் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த உரிமைகள் அவங்களுக்கு மட்டும் தான் போகணும். சிலதெல்லாம் அது நமக்கு பொருந்தாது. சரியா? இப்ப அடிப்படை உரிமை சொல்லிட்டேன். இப்ப மனித உரிமைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் நான் வந்து உலகம் முள்ள என்ன பண்ணலாம் போறேன், அங்க ஒரு மனுஷன் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே மனித உரிமைகள். அது வந்து சர்வதேச அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் என்பது அந்த நாட்டு அரசால் அந்தந்த நாட்டு அரசால் கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு நீக்கிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க, ஏத்துறாங்க. இதுதான் வந்து நம்ம நாட்டுடைய விதிப்படி நமக்கு அடிப்படை உரிமை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப அடிப்படை உரிமைகளை நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சொன்னல, மொத்தம் 7 இருந்துச்சு, அது 6. இப்ப 6 தான் இருக்குது. 6 பாருங்க, சமத்துவ உரிமை 14 to 18, சுதந்திர உரிமை 19 to 22, சுரண்டல் 23 to 24, மத உரிமை 25 to 28, கல்வி மற்றும் பண்பாடு 29 to 30, பரிகார உரிமை 32. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இப்ப நான் இதை பூர்ணமா சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம டீட்டெயிலா அந்த 33 புரிஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப 33 மட்டும் சமத்துவ உரிமை சொல்றோம் பாருங்க. சமத்துவ உரிமை பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை பாத்தீங்கன்னா 14 to 18. சரியா? 14 பாத்தீங்கன்னா சமம். இது என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சில பேருக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு. யாருக்கு? ஜனாதிபதிக்கு உண்டு. யாருக்கு? ஜனாதிபதிக்கு உண்டு. அடுத்தது ஆளுநருக்கு உண்டு. இதுல விதிவிலக்கு உண்டு. இவங்க வந்து நம்ம எனக்கும் அவங்க ஒரே மாதிரி நடைமுறை இருக்குமா? இருக்காது. நான் வந்து வண்டியில் போயிட்டே இருப்பேன். சரியா? ஆனா ஒரு ஜனாதிபதியோ ஒரு ஆளுநரோ இல்ல ராஜ பிரமுகர்னா யாரு, ஒரு முதலமைச்சரோ, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரோட்டோகால் தான். சரிங்களா? அவங்க வரத்துக்கான அந்த வழியில சரியான பாதுகாப்புக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. அதை நாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நான் போறேன், உதாரணத்துக்கு நான் கீர்த்திக்கா, நான் வந்து இப்ப எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷன்லயோ இல்லை எங்க சொல்லிட்டுனா உடனே என்ன பண்ணுவாங்க, பந்தோபஸ்தை ஏற்பாடு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. யாரு? நம்ம வந்து சாதாரண ஒரு மக்கள். அதாவது இந்த விதிகளுக்கு நமக்கு பொருந்தாது. இந்த இவங்களாம் வந்து அரசுடைய முதன்மையான உறுப்புகள் என்றதுனால அவங்களுக்கும் அது பொருந்தாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 15 பாலின பாகுபாடு காட்டக்கூடாதுன்றாங்க. பாலின பாகுபாடு மட்டும் கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் மொழி, இனம், ஜாதி எந்த விதத்திலையும் பண்ணக்கூடாது. அதாவது பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது பாகுபாடு அப்படின்னா 15 எந்த விதத்திலையும் பாகுபாடு ஏத்துக்க மாட்டாங்க. சரியா? மொழி, இனம், பிறப்பு, சிறுபான்மை எந்த அடிப்படையும் பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. 15. 16 பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. நம்ம நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சமமான வேலை இருக்குதான். சரியா? இப்ப உதாரணத்துக்கு லேடிஸ்க்கு மட்டும் தான் வேலை கொடுக்கணும், ஜென்ஸுக்கு கொடுக்க கூடாது, இல்ல ஜென்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும், லேடிஸ் கொடுக்க கூடாது அப்படிலாம் மாத்திலாம் பண்ண மாட்டாங்க. சம உரிமை யார் வேணாலும் போகலாம், போட்டி போகலாம், தேர்வு எழுதலாம், வேலைக்கு போகலாம். சரியா? இப்ப இந்த 2 தாங்க சொன்னேன். 1953 என்ன பண்ணிருப்பாங்கன்னா திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க சொன்னேன். அதாவது 4 பிரிவு சேர்த்திருப்பாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. பிசி வந்து கிரிமினல் பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய பிரிவு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க, பிசி. சரிங்களா? இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எதுக்காக இடஒதுக்கீடுனா, இப்ப அந்த மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துல பொருளாதார ரீதியா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும், தூக்கி விடணும்னா ஒரு வேலை கொடுக்கணும். அவங்க இருக்கிற பகுதியில வந்து நல்லா ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். எல்லாமே செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா மாறும், எல்லாமே மாறும். வேலை கொடுத்துட்டாவே என்ன ஆகும், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அழகா மாறிடும். சரியா? அதுக்காக என்ன பண்ணாங்க, திருத்தினாங்க. அது இதனுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, மண்டல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. சரியா? மண்டல் கமிஷன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. சரியா? 27% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. மண்டல் கமிஷன் தான் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 17 தீண்டாமை நம்ம தம்பி அடிக்கடி என்ன சொல்லுவாரு, ஆமை 7வது சாரு அப்படின்னு. சரியா? நம்ம இது ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சீங்கன்னா, ஆனா நம்ம இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிப்பீட்டா படிச்சு இது கூட நம்ம முந்திக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க, அதனால இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால நான் எந்த ஷார்ட்கட்டுமே சொல்லல, நீங்க படிக்கணும்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன்.
தீண்டாமை. சரியா? தீண்டாமை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த வன்கொடுமை வழக்குலாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது எப்ப கொண்டு வந்தாங்க 1989 என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் பிசிஆர் கேஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா தீண்டாமை தான். தீண்டாமை வந்து ஒழிக்கலாம் அறவே, அதாவது இல்லவே இல்லை, தீண்டாமை போது கிடையாது. சரிங்களா? அடுத்தது 18 பாத்தீங்கன்னா பட்டங்களை துறத்தல், பட்டங்களை தவிர்த்தல் இல்லை, அல்லது பாத்தீங்கன்னா பட்டங்கள் அனுமதி. சரியா? அரசின் அனுமதி. இந்த பட்டங்களுடைய பட்டங்கள் என்ன பாத்தீங்கன்னா, நான் படிக்கிறேன், நான் பிஎஸ்சி படிக்கிறேன், உதாரணத்துக்கு கலைவாணன் என்ன பண்ணாரு, பிஹெச்டி படிக்கிறாரு, கலைவாணன் பிஹெச்டி என்ன பண்ணலாம், அது போட்டுக்கலாம். மணிமேல படிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, நான் வந்து எம்பில் சார், ஓகே போட்டுங்க பரவாயில்ல. ஆனா உதாரணத்துக்கு நம்ம மணிமேல என்ன பண்றாங்க, ஒரு 4 பேருக்கு சாப்பிட வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட வாங்கி கொடுத்து என்ன பண்றாங்க, அன்னபூரணியே அப்படின்னு என்ன பண்றாங்க, அன்னபூரணியே மணிமேகலை அப்படின்னு பேர் சொன்னா அர்த்தம். அதனால ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப சர்டிபிகேட் போயிட்டு அன்னபூர்ணி மணிமேகலை ஏற்க முடியுமா? முடியாது, கொடுக்கக்கூடாது. ஆனா இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த பத்மபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரியான விருதுகள், அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விருதுகள் என்ன பண்ணலாம், முன்னாடி சேர்த்துக்கலாம். சரியா? படிப்பு இந்த மாதிரியான, அதாவது அரசாங்கம் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் நம்ம ஏற்றுக்கலாம். உதாரணத்துக்கு நான் பிஹெச்டி மிஸ்டர் கலைவாணன், அவர் தான் சொல்லுவோம் டாக்டர் கலைவாணன் அப்படின்னு. சரியா? முனைவர் கலைவாணன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசு அனுமதிக்கப்பட்ட பட்டங்களை தவிர பிற பட்டங்களை என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. அடுத்தது நம்ம 14 to 18 முடிச்சோமா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 14, 15, 16, 17, 18 நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களை மறுபடியும் நான் கேட்பேன். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். இது சுதந்திர உரிமை. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த 12 என்ன 13 என்னன்னு நான் ரொம்ப சொல்றேன். சரியா? முதல்ல இதை முடிச்சிடலாம், நான் சொல்றேன். இப்ப சுதந்திர உரிமை பாருங்க, 19 நான் எதை சொன்னேன் உங்கள்கிட்ட, இருந்து ஆரம்பிக்க சொல்றேன். ஜி வரைக்கும் இருக்கும், ஏபிசில இருந்து ஜி வரைக்கும் இருக்கும். சரியா? இதுல என்ன தூக்கிட்டாங்க, எஃப் தூக்கிட்டாங்க, அப்படியே விட்டுருங்க. சரியா? நீங்க இந்த ஏஜி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. நான் சொல்ற இந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுங்க. நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு பேச்சுரிமை இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் என்னது, கருத்துரிமை இருக்கிறது. சரியா? கருத்துரிமை என்ன, நம்ம ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கலாம். அரசு வந்து ஒரு தப்பான ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ரோடு எடுத்துக்கிறது என் வீட்டு மேல உள்ள எடுத்துன்னு நம்ம சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி தப்பா செய்றீங்க, இல்ல பக்கத்து ஊர்ல இது போகுது, பக்கத்து ஊர்ல இதோ தவறான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா பண்ணலாம், நம்ம வந்து விமர்சனம் செய்யலாம். அதாவது கருத்துரிமை இருக்குது. அதான் சொல்றாங்க, கருத்துரிமை எப்படி வரும், பேச்சுரிமை, எழுத்துரிமை, தகவல்களை வெளிப்படுத்தும் உரிமை, எதாவது செய்யலாம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த அந்த கருத்துரிமை. இப்ப இந்த கருத்துரிமையை வெளிப்படுத்துறது நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் சேர்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஆயுதங்கள் இல்லாம என்ன பண்ணலாம், கூடலாம். ஆயுதமின்றி கூடும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை முடிச்சா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒன்னா கூடி நம்ம இந்த பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், சங்கங்களை அமைக்கும் உரிமை, சங்கங்களை அமைக்கும் உரிமை. சரியா? அடுத்தது இங்க சங்கத்து வரைக்கும் போகலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த சங்கம் வந்து காஷ்மீர்ல ஒரு பிரான்ச் போகலாம், போலாம். அதாவது எங்கும் சென்று வர உரிமை, இந்தியா முழுவதும் பண்ணலாம், எங்கும் சென்று வர உரிமை. அப்புறம் என்ன பண்றோம், அங்க காஷ்மீர் போனோம், ரொம்ப தூரம் தானே அது, அங்க போய் என்ன பண்றோம், தங்கிடுறோம். அப்ப என்ன பண்ணலாம், எங்கும் வசிக்கும் உரிமை. சரியா? எங்கும் சென்று வசிக்கும் உரிமை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சரி எனக்கு அந்த அங்கேயே ஒர்க் பண்றேன், எனக்கு எங்கேயே ஒர்க் நல்ல வருமானம் வருது அப்படின்னா பண்ணலாம், தொழில் செய்யலாம். அப்ப தொழில் செய்யும் உரிமை. கரெக்டா இந்த 6 வந்துச்சா, நல்லா நான் வச்சுங்க. வேகமா சொல்றேன். இன்னும் கருத்துரிமை, நம்மளுடைய கருத்து என்ன பண்ணலாம், தெரிவிக்கலாம், எழுதலாம், வாய்விலே சொல்லலாம், மீடியாவில சோசியல் மீடியால என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப இந்த 19 இந்த உண்மை சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லணும்ல, தேர்தல் நிதி பத்திரங்கள் கட்சி எல்லாம் நிதி கொடுக்கலாம் சொன்னோம்ல, அது வந்து இந்த ஆர்டிஐ போட முடியல, இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றம் இதை பேன் பண்ணாங்களே.
அதாவது தேர்தல் பத்திரத்தை என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணது காரணம் என்னன்னா இந்த விதிகளுக்கு எதிராக இருக்குங்க. அது சொன்னதாலதான் அந்த தேர்தல் பத்திரத்தை என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் என்ன பண்ணாங்க, ஒழிச்சாங்க. அப்ப இந்த ஏரியா ரொம்ப முக்கியம், 19 ரொம்ப முக்கியம். சரியா? கருத்துரிமை, ஆயுத கூடும் உரிமை முதல்ல பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. மொத்த கருத்து என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து சங்கம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் சங்கத்தை என்ன பண்றாங்க, இங்க போயிட்டு வராங்க. அங்கேயே போய் என்ன பண்றாங்க, போயிட்டு வரும்போது என்ன பண்றாங்க, அங்கே தங்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு வேலை கிடைக்குது, அங்கே வேலை செய்யறாங்க. சரியா? இப்ப 19 நல்லா முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து என்ன இருக்குது, 20 இருக்குது. 20 பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 ஒருவரை என்ன பண்ணக்கூடாது, 2 முறை தண்டிக்க கூடாது. ஒரு குற்றத்திற்காக ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, 2 முறை என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்க கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது. சரியா? அதே போல அவரே என்ன பண்ணக்கூடாது, சுய சாட்சியா மாற்றக்கூடாது. சுய சாட்சினா இப்ப நிறைய கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கிடல் ஆகுது. அதாவது அக்கிடல் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் அடிச்சா அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, அது இதை வச்சு என்ன பண்றாங்க, ஈஸியா இது பண்ணி அதாவது வெளியே வராங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லட்டா இதுதான் கான்செப்ட். சுய சாட்சி அப்படின்னா அவங்களே என்ன பண்ணக்கூடாது, ஒரு சாட்சியை மாற்றக்கூடாது. சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஏரியா நம்ம சொன்னா கோர்ட்டு கேஸ்லாம் நம்ம பத்தி பேசக்கூடாது. அதனால நம்ம 20 சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து 21 பாத்தீங்கன்னா, உயிர், தனி மனித பாதுகாப்பு, வாழ்க்கை. சரியா? உயிர், தனி மனித வாழ்க்கை, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், பாதுகாப்பு கொடுக்கணும். யாரு, அரசாங்கத்துடைய கொள்கை எல்லாம் என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 22 தான் ரொம்ப முக்கியமானது. இதுல 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் இல்லாம இதுல 8 வகையான தடுப்பு சட்டங்கள் இருக்கிறது. இத நான் தனியா ஒரு பாத்திரம் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் இந்த ஸ்டோரி மட்டும் கேட்டுங்க. இதுல இந்த 8 வகையான சட்டங்கள் இருக்கு. என்ன சொல்லுவோம்னா, மிசா, தேசிய பாதுகாப்பு சட்டம், பொடா, தடா, இது எல்லாமே 8 சட்டம் இருக்குது. இல்ல அது ஒரு சில காலாவதியா இருக்கும். தனியா நடத்துறேன். இந்த 4 மூணு சொல்றேன் பாருங்க. 22 ஒருத்தர் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணோம், 24 மணி நேரத்துக்கு என்ன பண்ணோம், கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவோம், சட்ட ரீதியான ஒரு ஆலோசனை வழங்க ஏற்பாடு பண்ணணும். சரியா? அதுக்கு வக்கீல பார்த்து, உதாரணத்துக்கு வக்கீல பார்க்க அனுமதிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணக்கூடாது, அதாவது ஒரு நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாம என்ன பண்ணக்கூடாது, காவல வச்சுக்கூடாது. அதாவது 3 மாசத்துக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, காவல வச்சுக்கூடாது. நீதிமன்றம் அனுமதிச்சா மட்டும் தான் என்ன பண்ணும், அவர் ஜெயில இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அவரை ஜெயில வச்சுக்கூடாது. சரியா? இந்த 3. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறந்து போச்சு ஒண்ணு, நான் சொல்றேன். இந்த 3 மட்டும் முக்கியமா என்ன வச்சுங்க. அரெஸ்ட் பண்ணா 20 மணி நேரத்துல பண்ணும், அவரை கூட்டு போய் இந்த ஜட்ஜ் மணி ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா ஆலோசனை பண்ணணும். 3 மாசத்துக்கு என்ன போகக்கூடாது, நீதிமன்ற அனுமதி இல்லாம ஒரு காவல் வச்சுக்க கூடாது. சரியா? அவருடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், அதை தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா சுரண்டல். சுரண்டல் பாத்தீங்கன்னா 23, 24. சரியா? 23 சொல்லுது பாத்தீங்கன்னா, ஒரு வியாபாரம், அதாவது மனித வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளதுன்றாங்க. மனித வியாபாரம் தடைன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இப்படி எடுத்துக்கிட்ட ஒரு மனுஷ வியாபாரம்னா, ஒரு மனுஷனை கடத்திட்டு போய் போகக்கூடாது, விற்க கூடாது, பாலியல் ரீதியா அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது, பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மனிதனை விற்பது, பிச்சை எடுக்க வைப்பது, இந்த மாதிரி சுரண்டல் நடவடிக்கை என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அப்ப நீங்க சிம்பிளா மனித வியாபாரம்னா பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வந்துருவாங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 24 என்ன சொல்லிருக்கா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, ஆபத்தான தொழிற்சாலை, சுரங்கம், தோட்ட தொழிற்சாலை எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட வேலையை அமர்த்தக்கூடாது. சரியா? இப்ப இந்த 23க்கும் 24க்கும் ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன் பாருங்க. 23 என்னன்னா இந்த கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்
1976 சரியா, பாண்டன் லேப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாண்டன் லேப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் விவசாயியா இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், கூட்டு போயிட்டு கொத்தடிமை என்ன 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அவன் குடும்பத்தை மொத்தமா என்ன பண்ணுவாங்க, கொத்தா தூக்கி வச்சு என்ன பண்ணுவான், வேலை வாங்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு பசங்க படிக்காது, அவங்க நல்ல வாழ்க்கை இருக்காது, சாப்பாடு சரியா போட மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்க, விருது மாதிரி வேலை வாங்கிட்டே இருப்பான். அதை ஒழுங்கித்தானே கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க 1976. 24 பாத்தீங்கன்னா இதுல என்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா 1986 அதாவது குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க 1986. சரியா, அது 1987 என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தை நல தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. 1987 தேசிய குழந்தைகள் நல கொள்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க 1987. சரியா, இது 76 முக்கியம், 86 முக்கியம். சரியா, இதனால இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். இந்த 21A பார்த்தல, இந்த 21 சொன்னல, அதுல 21A ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் என்ன சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அடிப்படை உரிமையை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, கல்வி அடிப்படை உரிமையை கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாங்க, RTE சொல்லுவாங்க. RTE அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இந்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. இது 2009 நிறைவேற்றப்பட்டு 2010 என்ன பண்ணாங்க, நடைமுறைக்கே வந்துச்சு. சரியா, இப்ப ரைட் டு எஜுகேஷன் என்னன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய குழந்தைங்க போயிட்டு நமக்கு வறுமை கொடுக்க இருக்குன்னா நம்மளுடைய குழந்தைங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அவங்க அட்மிஷன் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 25% சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். முருகன் குழந்தை கூட படிக்க நினைக்கிறேன். முருகன் அதுக்கடுத்து பாருங்க மத உரிமை பார்க்க போறோம். மத உரிமை என்னன்னா ஒரு என்ன பண்ணலாம்னா அவர் விரும்பும் மதத்தை என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். சரியா, இப்ப எனக்கு நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா நான் இயேசு கும்பிடலாம். நான் ஒரு இந்துனா நான் சிவனையோ யாரையோ சாமி கும்பிடலாம். முஸ்லீம்னா மதத்தை என்ன பண்ணலாம், நான் பின்பற்றலாம். இப்ப பாருங்க 25 to 28 25 பாருங்க 25 பாத்தீங்கன்னா ஒருவர் விரும்பும் மதத்தை என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். அது என்ன பண்ணலாம், பரப்பலாம். அப்ப நீ என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்றது. அடுத்து என்ன பண்ணலாம், பரப்புறது என்ன சொல்லலாம், ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பரப்புதலே போடலாம், பரப்பலாம். சரியா, ஏதோ ஒரு பார்த்து என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், அதை பரப்பலாம். 25 26 என்ன சொல்லுதுன்னா அவர் அந்த சாமி கும்பிடுறாருல அதுக்கு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தலாம். அதாவது நிறுவனங்களை என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். நிறுவனங்கள்னா கோயில் கட்டுறது, வழிபாடு தலங்களை ஏற்படுத்துறது என்ன பண்ணலாம், அது நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நிர்வகிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது 27 அப்படின்னு சொல்லுன்னா வரி விலக்கு. 27னா வரி விலக்கு. சரியா, வரி விலக்கு அப்படின்னா ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றேன், நன்கொடையா நான் கொடுக்குறேன். என்னுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறேன். என்னுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய். அதுல நான் வரி விலக்கு 1 லட்சம் ரூபாயா, 4 சைடு ஓகே 1 லட்சம் ரூபாய். இப்ப 1 லட்சம் ரூபாய் நான் என்ன பண்றேன், ஒரு 50,000 என்ன பண்றேன், இந்த கோயிலுக்கு நான் செலவு பண்றேன். இத என்னுடைய வருமான வரியில இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணலாம், அதுக்கு டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பண்ணலாம், அதுல போயிட்டு டிடக்ஷன் அதுல போய் கழிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் வரி வருது, அதை என்ன பண்ணலாம், இந்த கணக்கு காட்டி இதுக்கு என்ன பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம், அதை குறைச்சிக்கலாம். சரியா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 28 அதாவது மதம் சார்ந்த நிறுவனங்கள் என்ன பண்ணலாம், அதாவது மதம் சார்ந்த நிறுவனம் தவிர அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அந்த கல்விக்கூடங்களை எந்த ஒரு நிறுவனத்தில் என்ன பண்ணக்கூடாது, அந்த மத சார்ந்த போதனைகளை செய்யக்கூடாது, மதம் சார்ந்த போதனைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா
ஒரு மதம் சார்ந்து இருக்குதுன்னா அது என்ன பண்ணலாம், தாராளமா சிந்திக்கலாம். அவங்களுடைய காஸ்ட் எல்லாமே அவங்களுடைய காசு, சரியா? கவர்மெண்ட்ல அது ஒரு ரூபாய் தான் கொடுக்கல அப்படின்னா செஞ்சுக்கலாம். அவங்க தாராளமா அவங்க ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றிக்கலாம், எதாவது செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்கு, அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு மதத்தை வச்சு பாட்டு பாடுறது, போதனை செய்யறது, ஆராதனை செய்யறது செய்யக்கூடாது. அதுதான் சொல்றாங்க, சரியா? 25 என்ன சொல்லுது, ஒருவர் சாமிக்கு முன்னெல்லாம் அவர் என்ன பண்ணலாம், பரப்பலாம். 26 என்ன சொல்லுது, அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தலாம், அந்த கோயிலை ஏற்படுத்தலாம், அதை நிர்வகிக்கலாம், அதுக்கு வரி விலக்கு கேட்கலாம். 28 பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல நீ மானிய சப்சிடி வாங்கல அப்படின்னா நீ தாராளமா உங்களுடைய மதத்தான கோயிலே செய்யலாம். ஆனா அரசு நிறுவனங்களையும் அரசு சார்ந்த உதவி பெறும் நிறுவனங்களையும் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, சரியா? 25 டு 28. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை. கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை பாருங்க. இது 2 ஆர்டிகல் தான், சரியா? இப்ப இதுல என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா 29 4 விஷயம் இருக்கும். எழுத்து, சின்னம், பண்பாடு, மொழி, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும், அவ்வளவுதான். அதாவது ஒரு சிறுபான்மை இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே சிறுபான்மைக்கு தான் வரும். அவங்க என்ன பண்ணலாம், எழுத்து, சின்னம், பண்பாடு, மொழி ஆகியவற்றை பாதுகாக்கிறது, சரியா? பாதுகாக்கும் உரிமை உண்டு, பாதுகாக்கும் உரிமை உண்டு. முடிஞ்சா அதுக்கு அடுத்தது 30 பாருங்க. 30 என்ன சொல்லுதுன்னா அவங்க கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கலாம். என்ன சொல்றாங்க, கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கலாம் அப்படின்றாங்க. உதாரணம் சொல்லணும்னா இந்த மதராசாக்கள் இருக்கிறது, இந்த சீக்கியர்களுடைய அமைப்பு இருக்கிறது, இதெல்லாம் ஜெயின் ஸ்கூல் இருக்கிறது, இது எல்லாமே எப்படின்னா இந்த ஆர்டிகல் 30 தான் வரும், சரியா? இப்ப இந்த ஆர்டிகல் சொல்றேன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது பரிகார உரிமை. பரிகார உரிமை பாத்தீங்கன்னா 32. இந்த 31 நான் என்ன சொல்லிட்டேன், அதனால சொத்து உரிமை, அது 31 இது வராது. அதனால பரிகார உரிமை பாத்தீங்கன்னா 32. இத இன்னொரு பேர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லுவாங்க, சரியா? தீர்வு காணும் உரிமைனா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 நீதி பராணைகள் இருக்கிறது. அதாவது எனக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் மீறப்படுது, எனக்கு வந்து அநீதி எடுக்கப்படுதுன்னா இதை வச்சுதான் செய்யறாங்க, நான் போயிட்டு ஒரு கேஸ் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இது இதயம் மற்றும் ஆன்மான்னு இருப்பாரு. இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா, இதாவது அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா இந்த பகுதி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு, சரியா? நிறைய கூட்டுறவுல சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான சொன்னதுல இங்க இதுல 5 வகையான நீதி பராணைகள் என்ன பண்ணுவோம், நீதிமன்றம் கொடுக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த நீதி பராணை பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 332 படி என்ன பண்றாங்க, 5 நீதி பராணை இருக்குது, சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இந்திய மக்களுக்கும் வெளிநாட்டு, அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம். 15 நமக்கு பொருந்தும், 16 நமக்கு பொருந்தும், 19 நமக்கு பொருந்தும், 29 நமக்கு பொருந்தும், 30 நமக்கு பொருந்தும், சரிங்களா? இது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், இது நமக்கு பொருந்தாது. இந்த 15 தெரியும், 15 என்பது பாகுபாடு நமக்கு கிடையாது. அதே போல 16 இது ரெண்டையும் என்ன பண்ணிருப்பாங்க, திருத்திதான் வேலை இருக்கு, நமக்கு இடஒதுக்கீட்டுல நம்ம அதான் கொடுக்குறாங்க. 19 நம்ம பேசுறது எல்லாமே, சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத கட்சி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன செய்வாங்க 19 இருக்கும். ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 358 படி 19 என்ன பண்ணுவோம், அதுவே தானாவே காலாவதி ஆயிடும். காலாவதி நிறுத்தி வைக்கப்படும். ஆர்டிகல் 358 படி தேசிய நெருக்கடி நிலையின் போது 19 என்ன பண்ணுவாங்க, தானாவே அதாவது நிறுத்தி வச்சிருவாங்க. 20 21 பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 359 படி அது வந்து நிறுத்தி வச்சிருவாங்க. அதாவது தேசிய நெருக்கடிகளின் போது 20-21 பண்ணுவாங்க, தேசிய நெருக்கடிகளின் போது நிறுத்தி வச்சிருவாங்க. மொத்தம் 3 ஆர்டிகல் என்ன பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க, சரிங்களா? இப்ப வெளிநாடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய விதிகளை பார்க்கலாம். 14 சமம், 20 2 முறை தண்டனை, 21 பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயிர் வாழ்தல், தனி மனித சுதந்திரம், இது எல்லாமே வந்துடும்.
23 நமக்கு தெரியும், சுரண்டக்கூடாது. 24 குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறோம். 25 வந்து மதத்தை பின்பற்றுதல். 26 பாத்தீங்கன்னா அதை நிர்வகித்தல். 27 வரி விலக்கு, மதம் சார்ந்த போதனைகள் தான். சரியா? இப்ப இதை நான் அழிச்சிடுறேன். அடுத்து பாருங்க, நம்ம ஆர்டிகல் 32 படி 5 நீதி பேராணை கொடுக்குறாங்க. சரியா? ஒண்ணு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆட்கொணர் நீதி பேராணை. ஆட்கொணர் நீதி பேராணை பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில சொல்றாங்க பாத்தீங்கன்னா உடலை கண்டுபிடி அல்லது ஒப்படை. நல்லா கவனிச்சுங்க. ஹேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணர் நீதி பேராணை, உடலை கண்டுபிடி அல்லது ஒப்படைன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப சட்டத்துக்கு புறம்பா ஒரு நபர் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் எடுத்து போடுவாங்க. ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கோர்ட்ல அடுத்த 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துல அவங்க விதிக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ள என்ன பண்ணுவோம், கொண்டு வந்து ஆளுங்க நிப்பாட்டிடணும். இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க நிப்பாட்ட சொல்லிடுவாங்க. அதுதான் இது வந்து சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர உள்ள வைக்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு கேஸ் போட்டு உள்ள வச்சுறாங்க, கான்ஃபரன்ஸ்ல பண்றாங்கன்னா அது செய்ய முடியாது. கோர்ட் கேட்பாங்க, நீ எதுக்காக அவங்க உள்ள வச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். சரியா? இதுல ரெண்டு விஷயங்கள் வந்து விதிவிலக்கா இருக்கும். 2-3 விஷயங்கள். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, சட்டமன்றத்துக்கு எதிராக பேசுறது, அரசுக்கு எதிரான தேச துரோகம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக செயல்படும் போது இந்த ஆர்டிகல் வந்து அது பொருந்தாது. சரியா? அப்ப அவங்க என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம். ஒண்ணு முடிஞ்சா ஏபிஎஸ் கார்பஸ் ஒண்ணு முடிச்சிட்டாரு. அடுத்தது ரிட் ஆஃப் மேண்டமஸ் பாருங்க, செயலுறுத்தும் நீதி பேராணை. ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும், அவருக்கு ஆர்டர் கொடுக்குறது தான். அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு பொதுப்பணி அலுவலர். அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து வேலை செய்ய மாட்டாரு. உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ரோடு போட மாட்டாரு. இல்ல அவர் கொடுக்கப்பட்ட பணியை அவர் செய்ய மாட்டாரு. அப்ப அவர் செய்யல அப்படின்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன பண்ணலாம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அவர் ஆனால் செய்ய மறுக்கிறார், இல்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த தடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் போட்டு உடனே அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது பாத்தீங்கன்னா செஷரி, அதாவது நெறியுறுத்தும் நீதி பேராணை. இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா சான்றளி அல்லது தகவல் அளி. இது யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை. யாருக்கு? நீதி மற்றும் நிர்வாகம். இவங்க 2 பேர்த்துக்குமே போடணும். இவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்கப்பா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டர் போட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடும்போது அது சட்டத்துக்கு முரணா இருக்குது. இல்லைன்னா நிர்வாகத்துறை ஒரு ஆர்டர் போடுது. இப்ப ஒரு நிலத்தை எடுக்கிறாங்க, அது சட்டத்துக்கு புறமா பண்றாங்க, எடுக்கிறாங்க. அது உண்மையில தேவையே இல்லை அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், அவர் போயிட்டு ஒரு கிட்ட போடலாம். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதித்துறையில கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டில அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்க கொடுக்க கூடாது, என்ன பண்ணலாம், அதை பேன் பண்ணிடுவாங்க. சரியா? அதுதான் சொல்லுவாங்க லத்தீன் மொழியில சான்றளி அல்லது தகவல் அளி. இப்ப செஷரி முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் பாத்தீங்கன்னா இது தடையுறுத்தும் நீதி பேராணை. இது பாத்தீங்கன்னா இது நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியதுதான் இது. சரியா? அவங்க ஏதோ ஒரு ஆர்டர் போடுறாங்க, அவங்களுக்கு வரம்புக்கு உட்படாத ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது என்ன செய்வாங்க, இவங்க பேன் பண்றாங்க. இந்த ஸ்டே ஆர்டர் இதுதான் இது. சரியா? அப்ப தடையுறுத்தும் நீதி பேராணை. கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது கோராண்டோ, அதாவது ரிட் ஆஃப் கோராண்டோ பாத்தீங்கன்னா தகுதி வினவும் பேராணை. பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு பதவியில் இருக்காரு, ஒரு பொது அலுவலர் இருக்காரு. பொது அலுவலர் யாரு, ஒரு எந்த ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் இருக்கலாம். சரியா? ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆபீஸ்ல இருக்காரு. நான் இருக்கேன்னு வச்சுக்க, நான் என்ன இருக்கேன், நம்ம கலைவாணர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு. 12th முடிச்சா சண்டை வருவோம். அதனால டிகிரி முடிச்சிருக்காரு. சரியா? டிகிரி முடிச்சு அது கூட்டம் என்ன பண்றாங்க, டைரக்டா என்ன பண்றாங்க, கரெக்டா போட்டுறாங்க. ஓகேவா?
டைரக்ட் இல்ல, டைரக்ட் என்ன பண்றாங்க, அவரை கலெக்டரா போட்டுறாங்க. நம்ம மாவட்டத்தில் என்ன பண்றாங்க, ஒரு கலெக்டரா போட்டுறாங்க. போட்டா அவர் என்ன செய்வாரு, அவரு கலெக்டருக்கான அதிகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு, செய்வாரு. உடனே என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட் பார்ட்டி, இவன் முடிச்சது டிகிரி, இவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதல, இவன் எப்படி நீங்க கலெக்டரா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பதில் சொல்லி ஆகணும். அப்ப அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் அதிகாரம் பெற்றவர், என்ன அதிகாரம் பெற்றவர்னா அவருக்கு அந்த வேலை செய்யக்கூடியதுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அவனுக்கு தகுதியே இல்லை, அவனுக்கு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, என்னோட இப்ப நான் வந்து ஒரு போலீஸ் வச்சுக்கிறேன். போலீஸ் அப்படின்னா இந்த போலீஸ்காரர் அவர் போலீஸ்கார வேலையை தான் செய்ய முடியும். ஒரு தாசில்தாருடைய வேலையை அவரு செய்ய முடியாது. செய்ய முடியுமா, முடியாது. சரியா, அப்படி அவர் செஞ்சாருன்னா அவருக்கு என்ன அதிகாரம் கேட்பாங்க, அவ்வளவுதான் இது. சரியா, இப்ப இந்த 5மே நான் சொல்லிட்டேன். இந்த 5 கடைசியா அவங்க கேட்பேன். இதெல்லாம் ஆர்டிகல் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 33 பார்க்கலாம். ஆர்டிகல் 33 முப்படை அப்படின்னு வச்சுங்க. 33 முப்படை, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற அந்த அலுவலர்கள், அதாவது ராணுவம், உளவுத்துறை, போலீஸ், காவல்துறை, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் வச்சுக்கோங்க. இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பணிகள் நிறைவேற்றும் போது எனக்கு கிடைக்கிற அந்த அடிப்படை உரிமைகளும் அவங்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். சரியா, அப்ப அதை என்ன பண்றாங்க, அதை ஒழுங்குபடுத்தக்கூடியதுதான் இந்த 33. அடுத்தது 34 ராணுவ ஆட்சி. ராணுவ ஆட்சி அமல்ல இருக்குது. சரியா, இந்த நம்ம ராணுவ ஆட்சி அமல்ல இருக்குது. அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, ஊரடங்கு உத்தரவு எல்லாமே போட்டுருவாங்க. அவங்க ராணுவ ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அப்ப மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டா அதுக்கு பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றலாம் சொல்றாங்க. பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் சொல்றாங்க. ஓகேவா, பாராளுமன்றம் என்ன பண்ணுவோம், சட்டம் இயற்றும் சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 35. ஆர்டிகல் 35 என்ன பண்றாங்க, அடிப்படை உரிமைகளை மேலும் சிறப்புடையதாக பாராளுமன்றம் என்ன பண்றாங்க, சட்டம் இயற்றலாம்ன்றாங்க. பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ண, சட்டம் இயற்றலாம் சொல்றாங்க. அதாவது அடிப்படை உரிமை என்ன பண்ண, அதிகபட்சத்துக்கு இன்னும் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 12, 13 விதிகள் 12, 13 நம்ம பார்த்தோம்னா, இந்த 12 என்னன்னா, ஒரு அரசு அப்படின்னா என்ன, ஒரு அரசுக்கான வரையறை கொடுக்கிறது. ஒரு கவர்மெண்ட் அரசு, நம்ம மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு சொல்ல பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி கவர்மெண்ட், இதுக்கான வரையறை அது கொடுக்கிறது. அவங்களுக்கு அதிகாரங்கள் என்ன சொல்லுது. இந்த 12, 13 பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை இயற்றக்கூடிய சட்டங்கள் வந்து தப்பா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், நீதிமன்றங்கள் நீதி புனராய்வு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மேல்முறையீடு சொல்லலாம், அல்லது என்ன பண்ணலாம், நீதி புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருக்கும். அந்த சட்டத்துக்கு செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும். சரியா, இந்த ஆர்டிகல் 13.